கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தில் 4ஆம் வாரத்திலே நாங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு நாங்கள் கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இறை வார்த்தை உங்களையும் என்னையும் அழைப்பது இறைவனிலே அந்த சுகவீனத்தை அல்லது இறைவனில் நாங்கள் எங்களுடைய பலவீன காரணத்தினாலே அவரிடத்திலே நாங்கள் எங்களுடைய உள்ளார்ந்த சுகவீனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. உள்ளார்ந்த ரீதியாக நாங்கள் சில சந்தர்ப்பங்களே அமைதி இல்லாமல் தவிக்கின்ற காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். உடைய வாழ்க்கையிலே நாங்கள் பலதரப்பட்ட மக்களை சந்திக்கின்றோம், பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். இவ்வாறு சந்திக்கின்ற நீங்களும் நானும் எங்களுடைய சாரீர சுகத்துக்காக நாங்கள் மருந்துகளை எடுத்து சுகம் கிடைத்தாலும் உள்ளார்ந்த ரீதியாக நாங்கள் சுகம் இல்லாமல், அதாவது உண்மையான சுகத்தை பெற்றுக்கொள்ளாமல், உண்மையான மன அமைதியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற நீங்கள் நானும் இந்த நாளிலே சொல்லுகிறார். இன்று நாளிலே நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், பெத்தெஸ்தா என்ற இந்த பிரதேசம், எபிரேய மொழியிலே சொல்லப்பட்ட இந்த குளத்தின் அருகிலே பலதரப்பட்ட ஊனமுற்றோர்கள், பேச முடியாதவர்கள், இவ்வாறு பல நோய்களால் பீடிக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் ஒரு நபர் 38 வருட காலம் அந்த குளத்திற்கு அருகிலே அமர்ந்து கொண்டு அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்த அந்த நபரை பார்க்கின்ற பொழுது இயேசு சொல்கிறார், இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள, ஆறுதலை பெற்றுக்கொள்ள நீ விரும்புகின்றாள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்கிறார், நான் விருப்பமாக இருக்கின்றேன், எனக்கு விருப்பம் இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, ஆனால் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று. அன்பார்ந்தவர்களே, இன்று நாளிலே அந்த நபருடைய வாழ்க்கை அவர் சொல்கிறார், இப்பொழுது நீ இருக்கும் இடத்திலிருந்து உன்னுடைய பாயை சுருட்டி கொண்டு அல்லது எடுத்துக்கொண்டு நீர் நடந்து செல்லும் என்று. அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் இவ்வாறு சுகம் இல்லாமல் உள்ளார்ந்த ரீதியாக தவிக்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, விசேடமாக இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக, இறைவன் ஒருபோதும் எங்களை தள்ளிவிடாமல் எங்களை ஏற்றுக்கொள்ள கடவுளாக இருக்கின்றபடினாலே அவரிடத்திலே நாங்கள் இந்த மன்றாடி இறைவனிடத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் அவருடைய அருளை பெறுவோம்.